இந்த மக்களை மதிக்காத போது இன்னொரு கம்பெனி எப்படி இங்க வரும்? எல்லாமே அவர் இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கிடைக்கும்? அந்த அதாவது 3 மடங்கு அதிகம். நம்ம எவ்வளவு வரி கொடுக்குறோம்? ஏங்க என்ன பேசுறீங்க? நாங்க வரி அதிகமா கொடுக்குறோம். வரி கொடுக்கறது தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்கு இந்தியாவில எல்லாத்தையும் பேக்வர்ட் ஸ்டேட் தானே. அதுக்காக நீங்க வந்து இங்க இருக்கிறத கொள்ளையடிச்சு அங்க ஒண்டி கொடுப்பீங்களா? நீங்க நாட்டை கொள்ளடிக்காம இருங்க. நான் பேசினேன் சார் அப்போது எம்பி ஆனே. எம்பிலாம் இருக்காங்கல்ல, போய் பேசணும். போய் மூடி விட்டு போய் மூடி சட்டை முடிச்சுக்க. ஏங்க போய் பேசுனது தான் போய் போங்க. திமுகவுடைய காரியகர்த்தாக்கள் அதாவது பல்லுல நாக்கம் போட்டது மாதிரி இருக்கும், போடாத மாதிரி பேசுவாரு. ஆமா பிரபாகரன் மறைவு அப்படின்னு நியூஸ் ஓடுது. சரி, அதுக்காக இல்ல நான் கூட ஏதாவது மாமூல் கட்டு கொடுக்கலையாக்கா? அதுக்காக உங்க புத்தி எங்க இருந்து போவோம்? உங்க புத்தி அங்க மாமூல் கேக்குற புத்தி தானே, கூட்டி கொடுக்குற புத்தி. திராவிடத்தின் புத்தி கூட்டி கொடுக்குற புத்தி, மாமூல் கேக்குற புத்தி தானே. சரி, அப்பதான் ரிலீஸ் ஆச்சு. பாப்பானா வர வேண்டியது தானே அப்படின்னா நாங்க சொல்லுங்க. வீரமணி சொல்றாரு. வீரமணி என்ன கடவுளா? இந்தியா முழுக்க ஏதோ வந்து இந்தியா முழுக்க தமிழ் இருந்துச்சு. தமிழ் வந்து கொஞ்சமா உலகம் முழுக்க தெலுங்கு இருக்கு. இல்ல ஐயா சொல்றத சொல்றத நீங்க என்னோட ஆர்கியூ பண்றீங்க? காசா பணமா பேச விடுங்க. காசா பணமா இருங்க. சொல்றது சரித்திரத்தை நான் பதிவு சரித்திரம் சொல்றது ஐயா சொல்றது உலகம் முழுக்க இருந்தாங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய முனைவர் காமாட்சி நடை அவர்கள். இருவருக்கும் வணக்கம். அதே போல ஆளுநர் அவர்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கிறாரு. இங்க வந்து முதலீட்டாளர்கள் வந்து வரமாட்டேங்கிறாங்க தமிழகத்துக்கு. இப்போ நம்ம இந்த திமுக ஆட்சிக்கு வருகைக்கு பிறகுதான் வந்து அடுத்தடுத்து மாநிலத்துக்கு போயிடுறாங்க, அண்டை மாநிலத்துக்கு போயிடுறாங்க முதலீட்டாளர்கள் அப்படின்றாங்க. இப்போ ஆளுநருடைய அந்த கருத்தினுடைய உள் கருத்து நம்ம புரிய முடியுது இல்லையா? அங்க வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கான உரிய பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஆளுநர் உரையில் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆளுநருக்கு பயந்துதான் எல்லாரும் ஓடுறான். ஆளுநர் தான் மிரட்டாரு. ஆளுநர் எப்படி சார்? ஆளுநர் தானே சட்டமன்றத்திலே அவர் சரியா நடந்துக்க மாட்டேங்கிறாரு, சட்டமன்றத்தையே மதிக்க மாட்டேங்கிறாரு. சட்டமன்றத்தை மதிக்கலைன்னா இங்க இருக்க தமிழகத்தில் இருக்க மக்களை மதிக்கலைன்னு அர்த்தம். இந்த மக்களை மதிக்காத போது இன்னொரு கம்பெனி எப்படி இங்க வரும்? எல்லாமே அவர் இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கிடைக்கும்? அந்த அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த கவர்னர் வந்து திட்டம் போட்டு சதி பண்ணி எல்லா வேலையும் செய்யறாரு. அவர் எடுப்பு இந்த மற்ற மாநிலங்களுக்கு எல்லாத்துக்கும் இவர் தான் இங்க இருக்கிற ஆட்களை பூரா, இங்க இருக்க வர்ற கம்பெனிகளை பூரா நாங்க போய் அங்க பேசி இங்க பேசி எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வந்தா, நீ அங்க போ, குஜராத் போ, நீ அங்க போ, ஊபி போ, அங்க போ. எப்படி சார் ஜெயலலிதா ஆட்சிகள் தான் நம்ம குற்றச்சாட்டு வச்சோம், நம்ம வந்து முதலீட்டாளர்கள் வந்து சந்திக்க மாட்டாங்க. இருங்க சார், ஒரு வீடு பாக்குறான்னு வச்சுங்களேன், ஒரு புரோக்கர் பார்த்துருப்பாரு. அந்த என்ன பண்ணுவாங்க, இன்னொரு புரோக்கரு யார் அந்த கிளைண்ட்டு, இவருக்கு இருந்தாலும் இந்த வீடு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு டக்குன்னு போய் இவன் பேசி முடிச்சுக்கணும். இவன் போய் சார் நான் ரெடி பண்ணுறேன் சார், வாங்க சார், கமிஷனோட பாதி கொடுத்தா போதும் சார் அப்படின்னு ரியல் எஸ்டேட்லாம் நடக்கும் சார். அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு இவர் கவர்னரை. அதெல்லாம் வந்து அதாவது எங்க இவர் என்ன எதுக்கு இப்படி எல்லாம் முதலமைச்சருடைய அதிகாரம் தான் முழுக்க முழுக்க முதலமைச்சர் கொடுக்குற அலோவன்ஸ் தான் வெள்ளம் அந்நிய முதலீடுகளை வந்து. அதுல ஆளுநருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? உளவுத்துறை அவர் கொடுத்திருக்கு ரிப்போர்ட். இங்க பாரு, ஆளுநர் செய்யக்கூடியதை கவனிப்பான்ல இந்த ஆளுநருக்கு. அதனால பப்ளிக் என்ன டிஸ்டர்பன்ஸ்? சட்டம் உங்களுக்கு என்ன? கவர்னர் வந்து இங்க இருக்கக்கூடிய சட்டத்தை மதிக்காம சட்டமன்றத்தை மதிக்காம நடந்துகிட்டா அப்புறம் எப்படி மத்தவங்க இங்க வருவான்? என்ன பேசு? எப்படி தமிழ்நாடு வல்லரசு ஆகும்? சரி சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? கவர்னர் வந்து இதுல முட்டுக்கட்டையா இருக்குன்றாரு, புதுசா சொல்றாரு. 100% ஒன்றிய அரசு கவர்னர் தான் முட்டுக்கட்டை.
தமிழ்நாடு வளர்ச்சி அடையக்கூடாது. ஏன்னா வளர்ச்சி அடையும்னா தான் மற்ற 37,000 கோடி கொடுக்குற நீ இங்க இருக்க குஜராத்துக்கும் ஊட்டிக்கு 21,000 கோடி, இந்த 4 மாநிலத்துக்கும் சேர்த்து அதே அமௌண்ட் கூட வரல. ஊப்பில மக்கள் தொகை 24 கோடி. நம்ம கம்பேர் பண்ணா எத்தனை மடங்கு அதிகம்? 3 மடங்கு அதிகம். 3 மடங்கு அதிகம். நம்ம எவ்வளவு வரி கொடுக்குறோம்? ஏங்க என்ன பேசுறீங்க? நாங்க வரி அதிகமா கொடுக்குறோம். வரி கொடுக்கறது தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்கு இந்தியாவில வந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஸ்டேட் தானே. அதுக்காக நீங்க வந்து இங்க இருக்கிறத கொள்ளையடிச்சு அங்க ஓட்டி கொடுப்பீங்களா? நீங்க நாட்டை கொள்ளையடிக்காம நாங்க கொள்ளையடிக்கல, ஒன்றிய அரசு தான் கொள்ளையடிக்குது. ஒன்றிய அரசுக்கு நீங்க உறுதுணையா இருக்கீங்க, அதைத்தான் நாங்க தோல் இருக்கிறோம். குறைந்தபட்சம் மத்திய அரசு வந்து நம்மளுடைய மீனவர்களுடைய ஒரு பாதுகாப்பாக உறுதிப்படுத்தணும். சார், இப்ப ராமநாதபுரத்தினுடைய மீனவர்கள் வந்து இப்ப போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. சுஷ்மா ஸ்வராஜ் ஆட்சி காலத்துல என்ன சொல்லுங்க? சுஷ்மா ஸ்வராஜ் வந்து மீனவர்களுக்கு நாங்க தனி இலாக்கா ஒன்றிய அரசு பண்ணோம், நாங்க உங்களை பாதுகாப்போம்னாங்க. ஆனா டெய்லி பொழுதொரு வண்ணம் தொழுதொரு வண்ணம் நேற்றுக்கு 3 படகுல புடிச்சுட்டான். இப்படி தினத்துக்கு 3 4 3 4 எல்லாம் சரிதான் சார். நிதி பகிர்வு நம்ம இந்தியா ஒன்றியத்துக்குள்ளதான் இருக்கோம். ஓகே, உங்க ஆளு தானே இலங்கை இருக்கிறாங்க, சொல்லுங்க. யாருக்கா? யாரு சார்? ராஜபக்சே குடும்பம் சொல்றாங்க. உங்க வகையரா அவங்க இல்லையே போ சார். இல்ல, இவங்க வகையரா தானே. எல்லாம் தெலுங்கு தானே சொன்னாரு. அவங்க சிங்களர்கள் இல்லையா? தெலுங்கர்கள் தானே. சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் சொன்னா என்னத்துக்கு இவன் எதுக்கு ஒன்றியத்துல புடுங்குறாங்க? ஒன்றியத்துல என்ன அங்க வேலை? ஸ்டேட்ல ஒரு அரசு இருக்குல்ல, நீ என்ன பண்ணி சொல்லுங்க. ஸ்டேட் இதுல தலையிட முடியாதுங்க. ஸ்டேட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது ஒன்றிய அரசு தான் பண்ணணும். சார் என்ன சார் நீங்க பேசுறீங்க? இல்ல சார், அவர் தான் விவரம் இல்லாம பேசுறாரு. என்ன விவரம் இல்ல சொல்லுங்க. ஒன்றிய அரசுக்கும் மீனவர் பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? 40 பேர் பார்லிமெண்ட்ல இருக்காங்க சார். நீ ஒண்ணுமே எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல மாதிரி. எங்க பார்லிமெண்ட்ல நாங்க என்ன சத்தம் போடாம இருக்குமா? ஒத்தி தீர்மானம் கொண்டு வராம இருக்கோமா? எதை கொண்டுட்டு வந்தாலுமே கண்டுக்க மாட்டேங்கிறானுங்களே, என்ன பண்ணுவீங்க? இப்ப பாருங்க, கடிதம் எழுதுறாரு. இருப்பா என்ன பண்ணா 10 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்ப தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்களா இல்லையா? அது வக்ஃபு சட்டம் சார். அது ஒரு பக்கம் எப்படியோ பண்ணிட்டாங்களா இல்லையா? 10 பேரை வெளியேற்றி ஆட்சி பண்ணாமலே சும்மா என்னமோ பேசுறாரு. இவருக்கு வந்து என்னன்னு தெரியலப்பா. இவர் எதுக்கு இப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இவ்வளவு இல்ல சார், நீங்க வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி கூட்டணி கட்சி உங்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் இப்படி படிச்சு பேசுறீங்க இந்த வேக விவகாரத்துல. ஆமா, அப்புறம் எங்களை தவறா பேசும்போது நாங்க என்ன வாய் பொத்திட்டோம்? தோழமை சுட்டல் தான் இதுல கூட பண்ணிருக்காங்க. அண்ணன் திருமா அவர்கள் வந்து அரசினுடைய காவல்துறை இலாக்கா வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சரையோ இந்த அரசு கேள்வி கேட்கல. அவர் பியூரோக்ராட்ஸ் தான் கேள்வி கேட்கிறாரு. பியூரோக்ராட்ஸ் சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அப்ப அது அதனுடைய இலாக்கா மந்திரியை தானே குறிக்கும். அது தெளிவா சொல்றாரு. எல்லாமே வந்து ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இவங்க இயங்குவாங்கன்னு சொல்லிக்க முடியாது. இவங்களும் தனிச்சையா செயல்படுவாங்கன்னு சொல்றாரு. அதையும் பதிவு செய்யுங்க. கண்ணே, இங்க பாரு, நான் திருமாவை இப்ப ஒன்னும் தவறா நான் ஒன்னும் சித்தரிக்கல, அவரை ஒன்னும் குற்றவாளிக்கு உள்ள நிப்பாட்டல. திரு சீமான் அவர்கள் வந்து பேசுற பேச்சுக்கள் வந்து வார்த்தைகள் சீமான் வந்து அவர் சொல்லியிருக்காருல்ல, அவரே என்ன சொல்றாரு? விசாரிக்கட்டும், சிபிசிஐடி விசாரிச்சு சிபிசிஐடி விசாரிச்சு சார் தான் சொல்றாரு சீமான். இப்ப உங்களுக்கு நல்லா தெரியுது நல்லா ஏங்க, கழுத விட்டையில முன்னு விட்ட வேற பின்னு விட்ட வேற, எல்லாம் கழுத விட்டதாங்க. அதுக்கு அந்த அவரே அத சொல்றாரு, அவ்வளவுதான். இது என்ன சொல்ல வரீங்க? ஒன்னும் சொல்ல வரல. இதே சீமான் வந்து சிபிஐ சார் என்ன சொல்லிருப்பீங்க? என்ன சொல்லிருப்போம்? உங்களை சொல்றதுதான் அவரையும் சொல்லிருப்போம். அப்ப நியாயம் தர்மம்னு ஒண்ணு இல்ல. நியாயமாவது தர்மமாவது இது அரசியலுங்க. அரசியல் மக்கள் கையிலே எடுக்க வேண்டியதை எடுத்தார்கள் என்று சொன்னா நீங்க எல்லாம் இப்ப எல்லாம் பேச முடியும். பாப்போம். இல்ல, ஐயா சொன்னாரு உத்தரப்பிரதேசத்துக்கு இப்படி இவ்வளவு பல்க் அமௌண்ட் கொடுக்குறீங்க, தென் மாவட்டங்கள் மொத்தமா சேர்த்தாலே அவ்வளவு வரமாட்டேங்குது அப்படின்னாரு. குறைந்தபட்சம் மத்திய அரசினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மீனவர்கள் பாதுகாக்கலாம். நீ என்ன வேணாலும் கேளுங்க, இதெல்லாம் பேசுற இடம் இது இல்ல, காமாட்சி நாயுடு இல்ல, புரியுதா? எம்பிக்கள் பேசணும், போய் பேச சொல்லுங்க. போங்க சார், வஞ்சிக்கப்படுது போக சொல்லுங்க சார். நான் பேசினேன் சார் அப்போது எம்பி ஆனானே, எம்பிலாம் இருக்காங்கல்ல, போய் பேசணும். போங்க போய் மூடி விட்டு போய் மூடி சட்டை முடிச்சு கேளுங்க. ஏங்க போய் பேசுனதுதான் போய் போங்க. தமிழ்நாட்டின் நலன் இல்லாமல் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போக மாட்டோம். காந்தி அந்த இது இல்ல சிலை, அது கீழே போய் உட்காருங்க சார்.
தமிழ்நாடே உங்களுக்கு பின்னால் ஆனா அடிக்கிறது. நம்மள போன சென்ற 2023ஆம் ஆண்டு வெள்ளத்தின் போது டிஆர் பாலு அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து அவர் வீட்டு வாசல்லே பிரஸ் மீட் கொடுக்குமா சொன்னாரு. அமித்ஷா அவர்கள் தமிழகத்தின் மீது கரிசனம் வைத்திருக்கிறார், கண்டிப்பாக ரிலீஸ் செய்து ஒரு விடுவாங்க. விஷயம் புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு காலையில கூட தான் ஒன்றிய அமைச்சர் பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் நம்மளுடைய பைனான்ஸ் போய் பேசியிருக்காரு, போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு. 100 நாள் வேலை திட்டத்துக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு 1000 கோடி ரிலீஸ் பண்ணவில்லை. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? இதெல்லாம் இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், அதாவது ஒன்றிய அரசு தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தீங்களே 400 ரூபாய் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லி. ஐயா இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே நாங்கள் திரும்ப தனிநாடு கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கோங்க, பிரிச்சு எடுத்துறோம் ஐயா. எது இந்த தனிநாடுன்னு உருட்டு இல்ல? ஆமா, அந்த மாதிரி கேட்டதை வாங்கிடுங்களா சார்? தனிநாடுக்கு அவங்க கொடுக்குறானுங்க, போன உடனே வாங்குங்க சார், வாங்குங்க வாங்க, ஒரு பேப்பர்ல எழுதி இருந்தா பண்ணி வச்சுக்கணும் சார், வாங்க சார். யார்கிட்ட போய் வாங்க? குடுக்குறவங்கிட்ட வாங்க. அவன் கொடுப்பான். பயமா? ஏன்னா 76 ஒரு வாட்டி, அப்புறம் 91 ஒரு வாட்டி. மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது எங்களுடைய தத்துவம், எங்களுடைய கொள்கை முடிவு. சரி, மாநிலத்துல சுயாட்சி இருக்கணும். நாங்க சுயாட்சி தான் கேட்கிறோமே தவிர தனிநாடு கேட்கல. இந்த நீட் விலக்கு சம்பந்தமா ஆராசா அவர்கள் மேடையில பேசும்போது சொல்றாரு, தனிநாடு கேட்க வைத்து விடாதீர்கள், மத்திய அரசுக்கு நான் இது எச்சரிக்கையாக சொல்லி கொடுக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. ஆனா உரைக்க வேண்டியவங்களுக்கு உரைக்கல இல்ல. நீங்க மக்களை திருடுங்க சார், மக்களை அதை அரசியல்மயப்படுத்துங்க. இந்த பாய் பாருங்க நம்மள வஞ்சிக்குது பாருங்க, நம்ம எல்லாம் ஊரெல்லாம் ஒண்ணு சேரணும், நம்ம தனிநாடு செப்பரேட் ஆகணும் அப்படின்னு மக்களை நீங்க அரசியல்மயப்படுத்துங்க. சும்மா எங்கேயோ ஒரு ஓரத்துல பேசிட்டு பேசுறாங்க. இங்க பாரு, நாங்க 2 பேர் இருக்கோம், இவர் எனக்கு எதிராக பேசுறாரு. ஐயா திமுக இந்த கோரிக்கையை வைத்தா நாங்களாம் ஏற்றுக்கொள்ள தயார். ஆமா, சீமானே உங்க பின்னாடி வந்தாரு. திரு சீமான் உங்களுக்கு தனிநாடு எல்லாம் கேட்க இயலாது. பேசுறீங்க என்ன தனிநாடுன்னு யாரு பேசுனா? ஆராசா அவங்க என்ன, நீங்க இந்த மாதிரி ஊடகத்துல பெரிய கவனத்துக்கு ஈர்ப்பு வந்துச்சு. ஆமாப்பா, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு தள்ளிடாதீங்கன்னு பேசினாரு. இப்ப தள்ளிட்டாங்க இல்லையா? இப்பதான் தள்ள மாதிரி தானே, தள்ள மாதிரி தான் பண்றாங்க, நிதி தர மாட்டாங்க. இங்க பாருங்க, நாங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் எதையும் செய்ய இயலாது. கவுக்க வராங்க ஐயா, எடுங்கய்யா, நாங்க எடுப்போம். அது எப்ப வருமோ அப்ப நாங்க எடுப்போம். காமாட்சியா தன் வாயால இப்ப சொல்லுவாரு, சொல்லுவோம். சொல்லுங்க, என்னத்த சொல்ல? மாநில சுயாட்சி வேணுங்க, மாநிலத்துக்கு சுயாட்சி. அதெல்லாம் கடந்து தனிநாடு பேசுறீங்க. தனி தமிழ்நாடெல்லாம் நாங்க கை விட்டுட்டோம்ப்பா. எப்படி பேரறிஞர் அண்ணாவே கை விட்டுட்டோம். அண்ணா விடுங்க, அண்ணா நீங்க என்ன மரியாதையா பேசுங்க. இப்ப பேசுறத பத்தி நம்ம கேட்டோம்னா அண்ணாதை சொன்ன அண்ணா அந்த முழக்கத்தை வச்சாரு. இப்ப என்ன மாறிடுச்சா சூழ்நிலை? இப்ப எல்லா மாநிலத்தினுடைய லிஸ்ட் எல்லாத்தையும் இப்ப மத்திய லிஸ்ட் போயிடுச்சுல, எல்லா அதிகாரிகளும் அங்க டெல்லியில கேட்க கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்கா, தெரியுமா உனக்கு? சரி, சட்டம் இருக்கு. தனிநாடு கோரிக்கை யாரு வச்சாலும் திமுகவுடைய காரியகர்த்தாக்கள் பேசுறாங்க. திமுகவுடைய காரியகர்த்தாக்கள் அதாவது பல்லுல நாக்க போட்டது மாதிரி இருக்கும், போடாத மாதிரியும் பேசுவாரு. அவர் என்ன சொன்னாரு, தள்ளி விடாதீர்கள் தான் சொன்னாரு. நாங்கள் தனிநாடு கேட்போம்னு சொல்லல, புரிஞ்சுக்கோ. அர்த்தம் தெரியாம கேட்க நேரிடும். ஆமா, கேட்ட உடனே இந்தா பண்ணி கொடுத்துட போறேன். நீ வேற இல்லப்பா, மேடை அலங்காரத்துக்கு சில சொற்களை சொன்னாக்க அதே புடிச்சுட்டு தொங்குவியா? அதாவது உறுதிமொழி ஏற்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் நான் செயல்படுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு எம்பி இப்படி தாராளமா பேசலாம். முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சர், அது ஒன்றிய அமைச்சர்ல மத்திய அமைச்சர். அவரை கூப்பிடு, நீங்க அவரை கூப்பிட்டு ஒரு டிபேட் எடுங்க, அப்ப சரியா இருக்கும். ஓகே, திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார், இப்போ ராஜீவ் காந்தி அவர்கள் ஒரு சமீபமா இப்போ பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. குறிப்பா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், சீமானவர்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பாருங்க, ஹிந்தி திணிப்பை விட சமஸ்கிருத திணிப்பை விட பெரியார் திணிப்பு மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பார்த்தீர்களா, RSSஐ விட சீமான் மிகப்பெரிய ஆபத்தானவர் அப்படின்னு சொல்லி ராஜீவ் காந்தி இப்போ சமீபத்தில் பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதுல ஒன்றும் பெருசா ஆபத்தான விஷயங்கள் சீமான் சொன்ன மாதிரி தெரியலையா? என்னங்க, பெரியாரை ஒழிக்க வேண்டியது யார் சொல்றான்? யாருடைய அஜெண்டா? இங்க பெரியாரை ஒழிச்சா யார் உள்ள நுழைவா? யார் நுழைவான்னு உங்களுக்கு தெரியாத? சங்கு பரிவார்களும் பாரதிய ஜனதா வராங்க. அவன் தான் அதிமுக அதிமுக வந்தா எங்களுக்கு ஆட்சி ஒண்ணு இல்லைங்க, நாங்களும் ஒண்ணு அவங்களும் நாங்களும் ஒண்ணுங்க, நம்பாதே வாயிலும் மண்ணுங்க. ஆனா இப்பதான் சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சியில துரைமுருகன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. 2 பேரும் நாங்க இணைக்கலாம்னு இருந்தாரு. ஆமையா பாரு,
இது நாங்க திராவிடம், நாங்க எல்லாம் 2 பேரும் திராவிடம் தான். அத அப்ப பத்தி அம்மையார் ஜெயலலிதா எப்படி திராவிடர்ல வருவாங்க? அண்டே எப்படி திராவிடர்ல வருவாரு? இங்க பாரு, எங்களை ஏத்துக்கிட்டவங்க வந்தாங்க, ஏத்துக்கிறவங்க வரல. விடுதலை புலிகளை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? ஆமா சொல்லியிருக்காரு, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா அதுலயும் சொல்லியிருக்காரு. ஈழ போராட்டத்தின் போது அவர் வந்து படப்பிடிப்புக்கு சென்றவர். இவங்கெல்லாம் என்ன கொடுக்குறாரா? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? 2009 தானே பிரபாகரன் மரணம். ஆமா, பிரபாகரன் மரணத்தில் தமிழ்நாட்டில் ஏதாவது நடந்ததா? பெருசா எதுவும் நடத்தப்படல, எதுவுமே பெருசா வெடிக்கல. சென்னையில் இருக்கிற ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கிற சிட்டி சென்டர்ல ஒரு பெரிய அசம்பாவித செயல் நடைபெற்றது. அதில் சம்மந்தப்பட்டு சிறை போனவர் யார் தெரியுமா? இந்த மூர்த்தி தலைமையில் இருக்கிற பறையர் பறவை தோழர்கள். அப்போ எனக்கு வேண்டியப்பட்ட ஒரு அதிகாரி அந்த சரகத்தில் இருக்கிறவர் கூப்பிட்டு, நீ ஒரு கத்தி எடுத்து என் நெஞ்சில குத்தி இருக்கலாம். என்ன சொன்னாரு? ஒரு கத்தி எடுத்து என் நெஞ்சில குத்தி இருக்கலாம். தமிழ்நாடு முழுக்க எந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லை. ஆனா நீங்க உங்க ஆளுங்களை விட்டு அந்த முகப்புல இருக்கிற அவ்வளவு பெரிய ஒரு 50-100 அடி இருக்கும் அந்த முகப்பு கண்ணாடிகளை உடைச்சிருக்கீங்க. அரசாங்கம் என்ன எப்படி தெரியுமா பார்த்தது? பல இடங்கள்ல ஏதாவது நடந்து இங்க நடந்துருந்தா பரவாயில்ல, இப்படி பண்ணிட்டு நீ ஒரு கத்தி எடுத்து நெஞ்சில குத்தி இருக்கலாம்ல. என்னைக்காவது நாங்க இதை தம்பட்டம் வச்சிருக்கோமா? இல்ல, எனக்கே இப்பதான் இந்த தகவலே தெரியுது. எதுக்காக பண்ணீங்க? பிரபாகரன் மறைவுன்னு நியூஸ் ஓடுது. அப்புறம் ஈழ படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. பிரபாகரன் மறைவு அப்படின்னு நியூஸ் ஓடுது. சரி, அதுக்காக பண்ணீங்களா? ஆமா. இல்ல, நான் கூட ஏதாவது மாமூல் கட்டு குடுக்கலையாக்கா? உங்க புத்தி எங்க இருந்து போவோம்? உங்க புத்தி அங்க மாமூல் கேக்குற புத்தி தானே, கூட்டி கொடுக்குற புத்தி. திராவிடத்தின் புத்தி கூட்டி கொடுக்குற புத்தி, மாமூல் கேக்குற புத்தி தானே, அந்த புத்தி தானே வரும். அந்த போய் அந்த கண்ணாடியை அது வந்து ஒருத்தனோட அந்த உடனே ஒரு ரியாக்ஷன் சார், ஒரு பதட்டம். என் தலைவன்டா, என் தலைவன் பிரபாகரன்டா, அவனுக்கு இதா அவருக்கு இதா அப்படிங்கிற ஒரு பதட்டம் சார். சுய உணவுல தமிழ் செய்யற வேலை சார். அப்பெல்லாம் இவங்க என்ன பண்ணிருந்தாங்க சார்? மிட் நைட்ல அரெஸ்ட் தான் பண்ண வர்றாங்க கலைஞரை. அப்போ டிஆர் பால கொலை பண்றாங்க, ஐயா கொலை பண்றாங்கன்னு சொல்லி கத்துனாரு. என்ன பண்ணாரு? அது என்ன சார் அச்சுறுத்தலா? காவல்துறை அரெஸ்ட். அப்ப ஐயா ஆசிரியர் வீரமணி என்ன சொன்னாரு? கூப்பிட்டா போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னாரு. கலைஞர் என்ன ராத்திரி இந்த நாட்டை ஓடி போயிடுவாங்க. அரசு வாரண்ட கொண்டு வந்திருக்காங்க சார். ராத்திரி 12 மணிக்கு தான் அரசு. சரி, அப்பதான் ரிலீஸ் ஆச்சு. பாப்பானா வர வேண்டியதானே அப்படின்னா நாங்க சொல்லுங்க. ஆசிரியர் வீரமணி சொல்றாரு. வீரமணி என்ன கடவுளா? உங்களுக்கு கடவுளா சொல்லணும், தலைவர் தானே. அப்படி எல்லாம் இல்ல. இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தவறு யாரு செஞ்சாலும் தவறு. இது வந்து போலீஸ் வந்து கூப்பிட்டா போனன்றது இயல்பு தானே. அதுதான் வீரமணி சொன்னாரு. கதை உடைச்சு உள்ள போய்கிட்டு ஏன் உடைக்கிறாங்க? நீ தரங்கள்லாம் உடைக்கிறாங்க. அதுவும் வீரமணி தான் சொல்றாரு. வீரமணி எதைத்தான் சொல்லல, ஜெயலலிதாவை கூட தான் வீராங்கனை. இன்னும் வீரமணியை பத்தி நீங்க இன்னும் நாங்க கூட எதிர்பார்க்கறீங்க, பேசுனீங்க. நான் அந்த பெரிய வயசான ஆளு, அவரை போய் நான் என்ன பேசுறது? ரொம்ப வயசாகி போச்சு. என்னை காட்டிலும் ரொம்ப சீனியர். அவரெல்லாம் நம்ம பேசணும்னா அவர் மரியாதை இருக்காது, எனக்கு மரியாதை இருக்காது. அவரு பெரிய ஜீனியஸ். அவரெல்லாம் அப்ப அவர் சொன்ன கரெக்டா தான் இருக்கும். அவர் சொன்னா கரெக்டா இருக்காது. விமர்சிக்க விரும்பல, அவ்வளவுதான். நடந்து போக வேண்டியதுதான். கலவாணித்தனம்ன்றீங்க. பாருங்க. இப்ப என்ன சார், இப்ப உங்க மாணவரணியினுடைய தலைவர் திரு ராஜீவ்காந்தி சொல்லியிருக்காரு, ஹிந்தி, அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கிறாரு, அது யாரோ காமிச்சிருப்பாங்க போல. சீமானோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஹிந்தி திணிப்பை விட சமஸ்கிருத திணிப்பை விட பெரியார் திணிப்பு இங்க ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி. அப்படிதானா? அறிவு இருக்க ஜீவன்களுக்கு அறிவு இருக்கும், அறிவில்லாத ஜீவன்கள்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் கேட்க சீமானுக்கு தான். ஓ, சீமானுக்கு அறிவு இருந்தா பெரியாரை பத்தி இப்படி பேசுவாரா? அவருக்கு வச்சுட்டு போயிட்டாரு. அடமானம் வச்சவர். அவர் யாரு அடமானம் வாங்கினா? இவன் தான் வாங்கியிருக்கான், பிஜேபி தான் வாங்கியிருக்கான். 70 கோடிக்கு. 70 கோடியா? 20 கோடி நீங்க கொடுத்து மீள் அடமானம் நீங்க வச்சீங்களா? வேண்டாம், அந்த அங்கேயே போகட்டும். எங்களுக்கு அங்க போய் சங்கு பரிவாருக்கு இன்னைக்கு வழிவகுத்து கொடுக்கறது ஏற்படும் மூர்த்தியும் சீமான். ஆமா ஆமா,
நீங்க 2 பேரும் தான் ஏற்கனவே உண்டை கட்டி வாங்கி சொன்னவங்க தானே நீங்க உண்டை கட்டி மணியாட்டிக்கிட்ட. நாங்க தான் அது சரியில்லை, இவனுக்கு முட்டா போயிடுவோ, இவனுக்கு பின்னாடி போக கூடாதுன்னு வந்துட்டோம். இவங்க உண்டை கட்டி வாங்க சொல்லும் போது நல்லா சுகமா நீங்க மாத்திரம் எப்படி திருமாவட்ட இருந்துட்டு எதுக்கு வந்தீங்க? அது மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு ஒரு செயல்பாடுகள். வந்தவருக்கும் கள்ளத்தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே நீங்கள், அதுக்கு என்ன சொல்றது? எது வந்துட்டு கள்ளத்தொடர்பு? ஆனா இதே திருமாவர்கள் எப்பப்பெல்லாம் பாதிப்பு ஏற்படுறாரோ, எப்பப்பெல்லாம் வந்து ஆதிக்க சக்திகளால் வந்து பாதிப்புக்குள்ளாக்கப்படுறாரோ, அப்பெல்லாம் வந்து அண்ணன் திருமா பக்கம் தானே நிக்கிறாரு திருமூர்த்தி அவர்கள். எப்பா அப்போ அது அவர் எப்பப்பெல்லாம் பிழை செய்யறாரோ அதை சொல்றாரு, எப்பப்பெல்லாம் பாதிக்கப்படுறாரோ அது இவங்களுக்கு நிறம் மாறுறது ஒண்ணும் பெரிய நிறம் மாறுறது. அது வந்து எஸ்சிகளுக்கு நிறம் மாறுவது சாதாரணம் சொல்ல வர்றாரு. அட்ராசிட்டி புத்தி புரியுதா? சொல்றீங்க இதுல ஜாதி என்ன சும்மா இந்த வேலையெல்லாம் தூண்டி விடாதீங்க. ஒரு பெரிய மனுஷன் நான் விட்டுக்கிறேன், இல்ல நானே 4-5 கம்மியா கொடுங்க. கொடுங்க போங்க, இப்ப கூட கொடுங்க, மெயில்ல கூட அனுப்புங்க. வாங்க குஞ்சுக்கிட்டு கழுவ முடியாது, போக முடியாது, வர முடியாதுக்காக விட்டு வைக்கிறேன். சும்மா இந்த மாதிரி சொல்லுவாரு, அந்த ஆக்டை வச்சு நீங்க வந்து மிஸ்யூஸ் பண்றீங்க. ஆமா ஆமா, இப்ப சொன்னது அஃபென்ஸ் இல்லையா? நீங்களா இப்படிதான் உங்களுக்கு வந்து நிலம் மாறுறது இல்ல புதுசு தனிப்பட்ட ஏற்படுத்தி அவர்கள் சொன்னாரு. இல்ல நீங்களா, நீன்னு சொல்லல, நீங்களா மரியாதையோட சொல்லிருப்பாரு. தாங்கள் நீங்கள் இவ்வாறாக நீங்க நடந்து கொள்வீர்கள். நாயுடு எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க இப்பதான முதல் நாயுடுவா பாக்குறோம். நாங்க பல நாயுடுக்களை ஈவேரா நாயுடு உட்பட பலரை கண்டு வந்தவங்க நாங்க, நாயக்கரை கண்டு வந்தவங்க நாங்க. எங்களுக்கு வந்து புதுசா நீங்க சொல்றீங்க, இவர்கள் இப்படித்தான். அல்ல அதே போல என்னன்னா, இப்போ சீமானவர்கள் கடுமையான ஒன்று சொன்ன வைக்கிறாரு, பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான், பெரியார் மண்ணுலாம் கிடையாது, எங்க பெரியாரே மண்ணு தான் அப்படின்றாரு. யாரு? திரு சீமானவர்கள். மண்ணை பொண்ணென்று எடுத்து விட்டார்கள். இப்போதுதான் நாங்கள் அது மண்ணுன்னு உணர்ந்திருக்கிறோம். இன்னும் பொண்ணு இல்ல, மண்ணுன்னு தானே நாங்க சொல்றோம். அப்புறம் என்ன இவரு சொல்றாரு? இது ராஜராஜ சோழனுடைய மண்ணு. ராஜராஜ சோழனே யார் அவனே தெலுங்கு பண்ண, சும்மா ஹிஸ்டரி படிக்க சொல்லு போய். சீமான மாப்பிள்ள சார ஹிஸ்டரி படிக்க வேணா, உங்க மாமாட்ட இருக்கு புக்கு வேணா வாங்கி. நீங்க வந்து மோடியவே தெலுங்கர்னு சொன்னீங்களா ஒரு பேட்டியில? ஆமா உண்மைதான், மோடி தெலுங்கரு. அதே போல வேற யாரு, சத்ரபதி சிவாஜி மும்பைல மகாராஷ்டிரால அவரும் வந்து தெலுங்கரு. ஆமா, அப்போ இந்த தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இப்ப தெலுங்கு வந்து இந்தியா முழுக்க தமிழ் இருந்துச்சு. தமிழ் வந்து கொஞ்சமா என்ன உலகம் முழுக்க தெலுங்கு இருந்துச்சு. இல்ல ஐயா சொல்றத சொல்றத நீங்க என்னோட ஆர்கியூ பண்றீங்க? காசா பணமா பேச விடுங்க. காசா பணமா இருங்க. சொல்றது சரித்திரத்தை நான் பதிவு சரித்திரம் உலகம் முழுக்க இருந்தாங்க சார். இப்போ ஏதோ புடிச்சு கொண்டு வந்து உட்காந்து வச்சு சார் புதுசா ஒரு கோல் கண்டுபிடிச்சிடலாமே. அங்கேயே தெலுங்கு பேசுறாங்க ஐயா. உங்களை ஒண்ணு நான் வக்காலத்து வாங்க. முதலமைச்சர் வந்து சொன்னார் இல்லையா, இந்த இரும்பை வந்து வளைத்து அப்பவே நாகரிகம் வந்து நம்ம பாத்துருக்கோம் அப்படின்னு. அப்போ தெலுங்கு நாகரிகம். ஆமா, நான் அந்த இந்த விஷயம் புரிஞ்சுக்கோ. தமிழ் வந்து உலக மொழிகள்ல பாதி ஆசியா கண்டம் பூரா தமிழ் பரவி இருந்தது. சரி, அதுக்கப்புறம் ஆரியம் வந்ததுக்கு அப்புறம் ஆரியத்தோட கலப்பினம் ஆனதுனால தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாம் வந்துச்சு. சமஸ்கிருதம் அப்படி வந்த சமஸ்கிருதம் வரல. அப்படி வந்த காலத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த தெலுங்கு மொழி என்ன ஆயிடுச்சுன்னா பரவலா வந்து அப்டு ஒரிசா, குஜராத், இதெல்லாம் வந்து பழைய இப்பதானே உங்களுக்கு குஜராத் மும்பையோட இருந்து பிரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி மும்பையில தான் இருந்தது. இந்த பகுதியெல்லாம் ஒரிசா எல்லாமே இருந்தது. ஆகையினால தெலுங்கு மொழி பரவலா வந்து எல்லா அதுல இருந்து பிரிஞ்சுதான், அதாவது தமிழ் மொழியில இருந்து பிரியுது. இவங்க தலைவர் சொல்லுவார்ல, தாய் 8 அடி கொஞ்சம் குட்டி 16 அடி பாயுன்னு. தாய் தமிழ் 8 அடி பாய்ஞ்சது, அதோட குட்டி தெலுங்கு 16 அடி பாய்ஞ்சது. எப்படி இருந்தாலும் வச்சுக்கலாம். இன்னைக்கு இந்தியாலேயே அதிகமா பேசக்கூடிய மொழி எது தெரியுமா? தெலுங்கு, ஹிந்தி. ஹிந்திக்கு அடுத்து தசாவதாரத்துல கமலஹாசன் சொல்லுவார்ல,
அப்புறம் தான் தமிழ் ஒண்ணு வரல. பயோடேட்டாவை சொல்றேன். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்தி தான் இன்னைக்கு இந்தியால அதிகமா பேசக்கூடிய மொழி. அதுக்கு அடுத்து தெலுங்கு மொழி தான். ஒன்றிய அரசு கொடுத்த ரிப்போர்ட். சும்மா நான் ஒன்னும் எடுத்தோம் கவிழ்த்தோம் எல்லாம் சொல்றேன். அதுக்காகத்தான் அது எல்லாரும் நாங்க எல்லாம் என்ன கேட்கறாங்க மக்கள் எல்லாம், தெலுங்கு மக்கள் எல்லாம், எங்களுக்கு 2வது ஆட்சி மொழியா இந்திய அரசு அறிவிக்கணும், ஒன்றிய அரசு அறிவிக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. சரி வாங்க போலாம். டிக்கெட் கிடைக்காது. போய் கேட்டு வந்துருவோம். அவரு கூட ஒரு மாதிரி இருக்கீங்களா? கேட்க வேண்டியது கேட்டு வந்துருவோம். பிரதமர்கிட்ட கேளுங்க. நம்ம காமாட்சி நாயுடு சொன்னாரு ஏன் நடிச்சாரு கேளுங்க. நீங்க பிஜேபிக்கும் பிஜேபி என்ன சொல்லுது? உங்க மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்லுது. கூடுதலா எக்ஸ்ட்ராவா 100 மொழி படிங்க, படிச்சோம்னா அது உங்களுக்கு நல்லதுன்னு. ஆனா அதுக்கு எதிர்க்கிறீங்களே. இவங்க ஆள் ஒருத்தர் வெங்கைய நாயுடு, அந்த நாயுடு இந்த நாயுடு சொன்னா சரியா போச்சு. ஐயா நீங்க ஏதாவது என்ன வம்புக்கு இழுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க சொல்றத நான் கேட்க. நாயுடு கூட நாயுடு பேசுறது தப்பா? என்ன நாயுடு அவரு கூட பேசுறதுல என்ன கஷ்டம்? சொல்லு இந்த மாதிரி தெலுங்கு இதாகிட்டுங்க. அப்படி எல்லாம் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் அசிஸ்டம் பண்ணுங்க. பெரிய விஷயம் இருக்கு மூர்த்தி, நீங்க நினைக்கிற மாதிரி. இப்பதான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது இந்த போரினோட துவக்கம். இது பெரியார் வந்து வீழ்த்துவதுதான் என்னுடைய முதல் எண்ணம். நீ வேற அவரு இங்க பாரு, யாரெல்லாம் பெரியார வீழ்த்தணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. இவரு முதல்ல வந்து வீழ்த்தணும்னு நினைச்சாரு அண்ணா, கலைஞர் கருணாநிதி. இது எங்க குடும்ப சண்டை. கருணாநிதி பெரியாரு நாங்கெல்லாம் நாங்க குடும்ப சண்டை. சரி, எங்களுக்கு மாப்போசி எதிரியா இருந்தாரு, அது சீப்பா ஆதித்தனார் இருந்தாரு. அதைத்தான் சொல்றேன். இவங்க எல்லாம் எங்களோட ஐக்கியம் ஆயிட்டாங்க, ஜோதியில ஐக்கியம் கலந்துட்டாங்க, ஜோதியோட ஜோதியா. அது நீ எத்தனை நாளைக்கு இவர் ஆட போறாரு? மாப்பிள்ள காலி அந்த ரூபா செமிக்கிறது தொட்டிக்கு அந்த ரூபா செமிச்சிருச்சுன்னா வந்துருவாரு. சொல்றாரு ரூபான்றாரு. சம்திங் அமௌண்ட் கூட சொன்னாரு இப்போ திரு காமச்சையா. இதெல்லாம் சும்மா சார் சொல்லுவார் சார், வாங்கியே பழக்கப்பட்டவங்க சார். இல்ல சார், அவரு குற்றச்சாட்டு போது இவரு கொடுத்து பழக்கப்பட்டாரு, நாங்க வாங்கி. உடனே அண்ணாமலை அவர்கள் இதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்றாரு. அப்புறம் தமிழ் தேசிய தீம் பார்ட்னர் அப்படின்றாங்க. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த குற்றச்சாட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. பெரியாரையும் பெரியாருடைய கொள்கையும் தமிழ்நாட்டுல இருந்து அப்புறப்படுத்தினாதான் இந்த சங்கு பரிவார்களும் பாரதிய ஜனதாவும் தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியும். ஆகவேதான் அந்த அஜெண்டாவை அது வந்து இதான் சனாதானத்தினுடைய உயிர் நாடி. சனாதனத்தின் உயிர் நாடிதான் கழகம் போல ஒரு சமூக அமைப்பு தான் வந்து RSS அப்படின்னு சொல்லி கலைஞர் சொன்னாரு. அது கலைஞர் சொல்ற காலத்துல அப்படி இருந்தான். இப்ப திட்டப்படாத கட்சி இல்ல. அன்றைக்கு அப்படி இருந்தா இன்றைக்கு இப்படி இருக்காங்களே, என்ன பண்றதுக்கு? அது சொன்னதுக்கு முன்னாடியே பின்னாடியே பாபர் மசூதி இடிப்பு தீகா கூட சமூக சேவை RSS சமூக சேவை செய்யற RSS தீகாவா மாறாது, தீகாவா RSS மாறலாம். ஓ அப்படியா? வேற என்ன? அதாவது இவருக்கு வந்து பொருள் போடணும்னா எதை வேணாலும் பேசுவாரு, எதை வேணாலும் சொல்லுவாரு. இறுதியான ஒரே ஒரு கேள்வி, ஆளுநர் அவர்களை பற்றி உதயநிதி அவர்கள் பேசுவதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தமிழிசை அம்மையார் சொல்லியிருக்காங்க. குறிப்பா அவர் என்ன சொல்றாரு, உதயநிதி அவர்கள் ஆளுநரை பார்த்து அவர் ஒரு வந்து போஸ்ட்மேன் தான், அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு தமிழிசை அம்மையார் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க திரு உதயநிதி அவர்கள் மீது. நீங்க உங்க அப்பா இல்லாட்டி நீங்க துணை முதல்வரே கிடையாது, நீங்க பேசவே அருகதே கிடையாது அப்படின்றாங்க. எங்கேயாவது இந்த அம்மா தேர்தல் நின்று ஜெயிச்சு வந்திருக்காங்க? தேர்தல் நின்று ஜெயிச்சு வந்துச்சா? ஏதோ நியமன போஸ்ட் ஒரு கவர்னரா போய் வந்துச்சு, ஒரு கட்சியினுடைய தலைவரா இருந்தாங்க, நியமன போஸ்ட் தான். வேற என்ன இவங்க தேர்தலை சந்திச்சாங்க? பொதுமக்களை சந்திச்சு ஓட்டை வாங்கி ஜெயிச்சு வந்து எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி துணை முதலமைச்சரா வந்திருக்காரு. இத வந்து இவங்க பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன அதுல இது இருக்கு? அரசியலுக்கு இப்ப அவங்க கூட வேணாம்னு சொல்லி நான் மக்கள் பணி செய்யணும்னு சொல்லி வந்துட்டாங்க. ஆமா, வேண்டான்னு அவங்க சொல்லல, அவங்க சொல்றாங்க. சொல்லிக்கிற வேண்டியது. குடியரசு தின விழால ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது இந்த வார்த்தையை பதிவு செஞ்சாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆனா அங்க நடந்த நிகழ்ச்சி என்ன? இந்த மாதிரி ஒரு ஆசை, எப்படியாவது நம்ம MP ஆயிட்டோம்னா ஒன்றிய அரசுல ஒரு அமைச்சர் ஆயிடலாம். தமிழ்நாட்டுல பிஜேபி அதிமுக துணை இல்லாம அவங்களால MP ஆக முடியுமா? அப்படி தெரியாம வந்திருக்காங்க. மக்கள் பணி செய்யணுங்கிறது. மக்கள் பணி ஏன் அப்படின்னு அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கல? எதுக்கா தேர்ந்தெடுக்கல? புரியல.
அவங்க மக்கள் பணி செஞ்சு நான் பிஜேபியை வந்து இங்க தமிழ்நாட்டுல வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வரேன் அப்படின்றாரு. அதெல்லாம் மக்கள் கிடையாது. ஏன் தேர்ந்தெடுத்து மக்களை சொல்றாரு. இங்க பாரு, எதுக்கு மனைய மாதிரி திமுக காரங்களை தேர்ந்தெடுத்தீங்க, அந்த அக்காவை தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்றாரு. கவர்னர் போஸ்ட்ங்கிறது ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட். சரி, ஆனா அந்த ரப்பர் Selfie ஸ்டாம்ப் ங்க, வச்சுட்டு செல்ஃபிங்க இந்த பேட்ச்ல குத்துறாங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, சரியா? செல்ஃபிங்க இந்த ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட வச்சுக்கிட்டு இங்க இருக்க கவர்னர் சரி. தான் ஆடுறாரு. ம். அந்த அம்மா கொஞ்சம் நேர்மையா இருந்ததுனால அங்க ஆட முடியல. Okay. 2 மாநிலத்திலயும் Okay. இருந்தாங்க, ஹெவி மாநிலத்துல இருந்தாங்க. அதுல எல்லாம் ஒண்ணும் இப்ப ஹெவி அவங்கள- மாநிலமா? ஆமா, ஆந்திராவில் தெலுங்கானாவும். ஆமா, அவங்க மாநிலம் இல்ல அது. சோ 2 மாநிலத்திலயும் ஒரு கவர்னரா இருக்கிறது சரி. அவளுக்கு Okay. லேசப்பட்ட காரியம் Okay. இல்ல. அப்படிப்பட்ட அவங்கள நம்ம பாராட்டுவோம். அம்மையா தமிழிசை யார்? அவர் இதுவரைக்கும் அவர் மக்களுடைய பிரதிநிதியா ஆனது உண்டா? ஆனா உதயநிதி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி இப்போ துணை முதலமைச்சரா இருக்காரு. இவர்கள் பேசுவதற்கு அம்மையா தமிழிசைக்கு அருகது இல்லைன்னு ஐயா சொல்றாரு. நிறைவான கருத்து. மக்கள்லாம் அவ்வளவு விவரமானவங்க இல்லை சார். இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தல் வருது. ம்? திமுக இந்த தொகுதியில் தோற்பதால் ஒன்றும் நடந்துட போறதில்லை. ம். அவங்க ஆட்சி தொடர போறாங்க. இந்த சீமான்னு ஒரு ஆளு, நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படி இப்படின்னு கதை விட்டுக்கிறாருல. ம். ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்தானா என்ன? அதிமுக நிக்கல, பிஜேபி நிக்கல, குறிப்பிட்டு யாரும் பெருசா நிக்கல. ம். என்னமோ இவர் சொல்லுகிறாரு, நான் தான் பண்றாருன்னு பார்ப்போமே பாப்போம். அப்படின்னு மக்கள் யோசிக்கணும்ல. யோசிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ம். சார், திமுக ஆட்சிக்கு பாதிப்பு இருக்குன்னா நீ வந்து திமுகவுக்கு போடு சார். அவங்க ஆட்சி இருக்கத்தான் போறாங்க. ஒரு ஆளை மாத்தி போட்டுவிட்டு இவங்க என்னதான் போய் சட்டமன்றத்துல பண்றாங்க பார்ப்போம் ம். ம். அப்படின்னு மக்கள் யோசிக்கணுமா இல்லையா? இல்ல இதுவரை வரலாறு நம்ம அப்படி அந்த பார்த்தோம். யோசிக்க அதாவது சாதாரணமா சிந்தனை உள்ளவங்க யோசிப்பாங்களா இல்லையா? ம். ம். அந்த மாதிரி யோசிச்சு மக்கள் ஓட்டு போடுவான்றீங்க. நல்ல கண்ணு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்றீங்க. இல்ல சிபி ராதாகிருஷ்ணனா தேர்ந்தெடுத்தாங்க மக்கள். அதாவது ஊழலுக்காக சிறைக்கு போன ஒரு அண்ணா நம்பர் அயோக்கியன்னு சொன்ன ஆளே திரும்பவும் தேர்ந்தெடுக்கல மக்கள். யார் சார் சொல்றீங்க? அம்மையார் ஜெயலலிதா. சியா செந்தில் பாலாஜி வைங்க. ம். சர்க்காரியா கமிஷன்ல போன தலைவர் தானே அடுத்த முதல்வர் ஆனாரு. ம். ம். ஓ, அப்படியா? ம். ரொம்ப 30,000 கோடி லீக்கேஜ் தானே பார்லிமெண்ட் ஜெயிச்சாங்க. ம். அப்புறம் நீங்க போய் அவளுக்கு தப்பு சொல்றீங்க. ம். எல்லாம் மக்கள் மண்டையில மலம் இருக்குங்க. ம். அது ஏய், மாற கடுமையான வேண்டியது வார்த்தை சரி. இல்ல, இல்ல. கடுமைதான், உண்மைதான். அது இருக்கவங்க தானப்பா அப்படி ஆமா பேசுவாங்க. ஆமா. வேற சாதாரண அதுதானே எடுத்து கொஞ்சம் வாய்க்கால போட்டாங்க. பழத்தை தூக்கி வாட்டர் டேங்க்ல போட்டாங்கன்னா அப்புறம் எப்படி? இதுதான் இந்த மாதிரி பேச்சு தான். எத்தனை மாதிரி அவங்க தலைமையில போடணும். ஓகே, உங்களுடைய இருவரோட கருத்தை வந்து